அண்ட் அதே போல தான் பார்த்தீங்கன்னா we have something called array.prototype.values. நம்ம எப்படி என்ட்ரிஸ் பார்த்தோம் அதே மாதிரி வேல்யூஸ் இருக்கு பாருங்க. ஸோ இந்த என்ட்ரிஸ் வேல்யூஸ்லாம் இங்கே பார்த்த மாதிரி இருக்கா? ஸோ நம்ம ஃபார்ம் டேட்டாவில் எல்லாத்துலேயுமே வந்து வரும். ஓகே, இதெல்லாம் அரேலேருந்து தான் வருது. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து இதை ரீனேம் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் என்ட்ரிஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து வேல்யூஸ் நம்ம ரீனேம் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ வேல்யூஸ் அதே மாதிரி we have having this value அண்ட் இப்போ வந்து இது என்ட்ரிஸ் கிடையாது, இது வந்து வேல்யூஸ் கரெக்டாக. ஸோ வேல்யூஸ் ஸோ அதே மாதிரி இது ரீனேம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ வந்து இட்ஸ் கால் ஃப்ரூட் வேல்யூஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுது அதே மாதிரி இப்போ வந்து லாக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் லாக் இட். ஸோ டவுன் ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் டாட் வேல்யூ போட்டுப்போம். ஸோ இப்போ சேவ் பண்ணி பாருங்களேன், இப்போ அவுட்டு பாருங்கள். அண்ட் நீங்கள் பார்க்கும்போது now we are getting only the value. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்து வச்சுக்கோங்களேன், we have got the entries லைக் இந்த இண்டெக்ஸாக காமிச்சிது. நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது நீங்கள் வந்து வேல்யூஸை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிவிட்டு என்ட்ரிஸ் ரைட்டா? ஸோ என்ட்ரிஸ் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி பாருங்கள், we are getting the key and value கரெக்டாக. பட் வாட் சப்போஸ் வேல்யூ மட்டும் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் என்ட்ரிஸ் பதிலாக we can use values. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து we will get only the values here. ஓகே, ஸோ சூப்பருங்க. இதுதான் வந்து ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அண்ட் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா யூ guys need to watch the other which is dot entries. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும்.